ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் வில்லன் கேமிங் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வில்லன் கேமிங் விசஸ் மிஸ்டர் கேமிங் தான். அவரும் என் ஃப்ரெண்டு தான். அவரும் ஒரு யூடியூபர் தான். அவர் என்னென்ன கூப்பிட்டுருந்தாருன்னா, ரூம் மேட்ச் ஒன்று கூப்பிட்டுருந்தாரு. ப்ரோ என் கூட ரூம் மேட்ச் விளையாடி அதை யூடியூப்பில் எடுத்து போடுங்க ப்ரோன்ட்டு. சரி நானும் ரூம் மேட்ச் க்ரியேட் பண்ணுங்கள் ப்ரோ போகலான்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ண சொன்னேன். ஏன் 2 மேட்ச் தள்ளி போட்டிருக்குன்னு கேட்காதீங்க, நம்மளுக்கு நெட்டு பேக் ஆகிடுச்சு, அதனால தான். சரி உள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட் ரவுண்டு அவருக்கு மண்டையை வச்சு தெறிக்க விட்டோம். அவர் ப்ரோ என்ன ப்ரோ இப்படி யார் அப்படின்னு கேட்டார். சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டோம். ப்ரோ எல்லாம் ஃப்ளூக்கில் வந்துச்சு ப்ரோ அப்படின்ட்டோம். இந்த ரவுண்டு நம்மளை அடிச்சுடுவாருன்னு தான் நினைக்கிறேன். அவரும் சாதாரண அடிக்க மாட்டார், அவரும் தரமாக ஆடுவார். நம்ம இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், உங்களுக்கு தெரியும். எனக்கு யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்புகிறேன். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபால் தான் எனக்கு மோட்டிவேஷன் அதிகமாகும் வீடியோ போடுறதுக்கு. மறக்காமல் என் ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா இப்போ ஏறி வந்துடுவார் அவர் மேலே. நானும் கீழே தான் வருவார்னு நினச்சிட்டு பார்த்துட்டு இருப்பேன். மேலே எகிரிடுவார். நான் டெசர்ட்டில் ஆட ட்ரை பண்ணுவேன், உழாது. சரி டெசர்ட்டில் அடிக்கலாம்னு நினைப்பேன், அடிக்கவே முடியல. சரி உட்பாக்கர் எடுப்பேன், பட்டுன்னு அடிச்சுட்டு ரஷ் அடிப்பேன் பேக்கில். பட்டுன்னு வந்து எப்படி அடிப்பாருன்னு தெரியாது, மண்டையை திறந்து விட்ருவார். அடிச்சுட்டு அமௌண்ட் போடாருன்னு நம்மளுக்கு தெரியல அந்த அமௌண்ட்டு. அதுக்கு அடுத்து 3 vs 3 வந்துடும். அதுக்கு அடுத்த ரவுண்டு நம்ம கன்று எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். கன்று எடுத்துகிட்டு உட்பாக்கரு டபுள் பேர் டெசர்ட் எடுத்துருவோம். அதுக்கடுத்து ஓடுவோம். இது ரிப்பேர் கிட் எடுத்துடணும். அதுக்கடுத்து ஓடிட்டுருப்போம் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருப்போம். இந்த பக்கம் அவர் எந்த பக்கம் வராருன்னு தெரில. நம்ம ஏறி போய் அடிக்கணும். இந்த வாட்டி நம்ம அவர் சும்மாவே விடக்கூடாது. 3 vs 3 வந்துச்சு. ஏறா குமார் ஏறா முடியும்டா. நானும் வால் போட்டு ஏறுவேன். அவர் இந்த பக்கம் வரல போல். சரி அந்த பக்கமாக வராருன்னு நினச்சிட்டு நானும் அந்த பக்கமாக பார்த்தா அந்த பக்கம் ரஷ் வச்சுருந்தார் ஃப்ரண்ட்டில். சரி நானும் ஏறியிருந்தேன். இந்த பக்கம் ஏறினா அடிக்க முடியும்னு நினச்சிட்டு அடிக்கலான்னு பார்த்தேன். 3 புல்லட்டாக ஒரே அடியாக போயிடுச்சு. அதுக்கடுத்து ஒரு புல்லட்டில் அடிக்கலாம், அவர் அடிச்சிடலாம், மண்டி ஹெட்ஷாட் அடிக்க முடியும்னு நினச்சிட்டு ஒரே புல்லட்டில் தூக்கலான்னு பார்ப்பேங்க. போடா நானும் அவர் பேக் அடிப்பார். நான் ரஷ் அடிப்பேன். ரஷ் வச்சு ஏறுவேன் வால் போட்டு. ஏறி போயிட்டு ஒரே ஒன்று தாங்க வைப்பேன். மண்டை 2ஆக வஞ்சிடும் அவருக்கு. அவர் வாயை பறந்துட்டார். அப்படியே 360 வால் சுற்றிட்டே இருந்தேன். நான் 4v3 வந்துச்சு. 4v3 ரவுண்ட் வந்துச்சு. அதுக்கடுத்து அவர் கன் எடுத்திருந்தார். நான் இது ரிப்பேர் கிட் எடுத்திருந்தேங்க. அதுக்கு நானும் ஒரே இடத்துல மூமெண்ட் கொடுத்து அப்படியே நின்று விளாடிட்டு இருந்தேன். அது அமௌண்ட்டு போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே விட்டாங்க. நான் ஏறியிருந்தேங்க, ரெஸ்ட் அடித்தேன். நான் ஸ்ட்ரைட்டாக ஏறேன் அந்த வீட்டு பக்கமாக. அவர் அந்த பக்கம் வருவார்னு நினச்சின்னா அந்த பக்கம் ரெஸ்ட் அடித்தேன். பட்டுன்னு பார்த்தா சைடில் வந்துட்டுக்கிறாருங்க. நான் பார்க்கவே இல்லை, லெஃப்ட் சைடில் வந்துட்டார். அதை எடுத்து தான் நான் திரும்பி வந்து அடிக்கலான்னு பார்த்தேன். நானும் உட்பாக்கில் அடிப்பேன் உழவில்லை. லாஸ்ட்டாக வந்துச்சுக்கா. சரியான ஓபி அவருக்கு. 3 ரவுண்டு 5 ரவுண்டு உட்கார வச்சிட்டான் அவர் ஒரே அடியில். அவன் உட்பாக்கர்லேயே முடிச்சு விட்டாங்க. டெசர்ட்டில் அடிலாம் ட்ரை பண்ணால் நம்மளுக்கு உழவே மாட்டேங்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுறேங்க. நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்ஸ்கிரைபில் தான் எனக்கு மோட்டிவேஷன் வரும் வீடியோ போட. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நான் ஏறுவேன். ஓப்பன் பிளேஸில் ஏறலான்னு சொல்லிட்டு நான் ஓப்பனில் ஏறுவேன். அவருக்கும் அந்த இடம் தெரியும்னு நினச்சிட்டு நானும் போவேன். எல்லோரும் இந்த பக்கம் தான் வருவாங்க இந்த இடத்துல ஓப்பன் ஸ்பேஸு. சரி நானும் உட்பாக்கிற இடத்த சுற்றி பார்த்துட்டு அப்படியே வால் போட்டு ரஷ் அடித்தேன். ரஷ் அடிக்கும் போது அவரும் இந்த பக்கம் தான் வந்திருந்தார். ரஷ் அடிக்கார் அவரும். சரி அவர் பட்டு நின்ட்டார் ஒரே இடத்துல விளாட. உட்பாக்கிற AC-8 எடுத்து ஒரே புல்லட்டில் ஆச்சு ஒஸ்ட்டாக இருக்கா மண்டையை. அவருக்கும் காண்டாகிடுச்சு போல். நம்ம 5 ரவுண்ட் அடிச்சது. 5v4 வந்துச்சு. இதுக்கு மேலே நம்ம சும்மா விடக்கூடாதுன்ட்டு ஏறி போகலாங்க. கன்று எடுத்தேன் நான். அதே கன் தான் எடுத்தேன். உட்பாக்கர் டபுள் பேர் வால் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரஷ் அடிக்கலான்ட்டு ஏறி போகலான்னு பார்த்தா இப்போ நான் உட்பாக்கர் டபுள் பேர் எடுத்துகிட்டு ஏறி போவேன். நான் ஒன்ட்டா படிக்கலான்ட்டு ஏறி போவேன். எப்படா விடுவீங்க, தையிறம் விடுங்கடா. விட்டாங்க எப்படியோ. இப்போ நான் வால் போட்டு ரஷ் அடிப்பேன். எப்படியோ கஷ்டப்பட்டு ரஷ் அடிச்சிருவாங்க. கஷ்டப்பட்டு ஏறி போவேன் நான். வால் போட்டு பாதி தூரம் வந்துட்டான். அவர் எங்கன்னே தெரில, எங்கே இருக்காருன்னு தெரில. அவர்
நானும் ரஷ் வச்சு பாதி தூரம் வந்துட்டேன். லெஃப்ட் சைடில் வந்துட்டார் காய்ஸ். நானும் அடிக்கிறேன். எனக்கு 180 கொடுத்துட்ருக்காரு. மெடிட் போடுமா வால் எடுத்துன்னு வந்துடுவார். நான் எப்படியோ மெடிட் போட்டேன். இந்த இடத்துல பாருங்க காய்ஸ், எனக்கு ஓப்பியாக ஒன்று வச்சுருவார் ஏசிஐடிலேயே. நானே பார்க்கல. நான் டெசர்ட்டில் சிட்டிங் வால் போடும் போதே வச்சிட்டார் காய்ஸ். இந்த ரவுண்ட் நான் கண்டிப்பாக அவரை விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் காய்ஸ். இதுக்கு மேலே விட்டா 5v5 வந்துட்டோம். இன்னும் 3 ரவுண்ட் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. அதனால் நான் திரும்பி டபுள் பேரு டெசர்ட்டு உட்பாக்கரே எடுத்துட்டேன். சரி, நான் உட்பாக்கரை எடுத்து இன்றைக்கி அடிச்சிடலாம் அவரை அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். பாருங்கள், இந்த வீடியோ எல்லாம் முழுசாக பாருங்கள். நானும் ஏறுவேன் காய்ஸ். உட்பாக்கிறது ட்ரெயின்லாம் பண்ணிகிட்டே போவேன். எத்து ஒன்ட்டா படிக்கிற மாதிரி ரீலோட் பண்ணிட்டுலாம் போவேன். பாதி தூரம் போய்டுவேன் காய்ஸ். இங்கேருந்து நான் எகிரி வால் போடாமல் பார்ப்பேன். அவர் ரெஸ்ட் அடிப்பார் எதிர்க்க ஓப்பன் ஸ்பேஸில். நானும் ஓப்பனில் ஏறுவேன். அவர் என்ன நினச்சிருந்தாரு, நம்ம ஈஸியாக ஆச்சுலாம் ஓப்பன்லேயே ஆடிந்தார். நான் அடிப்பேன் புல்லட்டே ஏறல எனக்கு. அவர் அடிட்டு தான் டேமேஜாக ஆயிருந்தது. பாதி தூரம் வரைக்கும் பாருங்க ஃபுல் டேமேஜ் ஆகிடுச்சு எனக்கு. நானும் மெடிக்கல் சுற்றிருந்தேன். அவர் அங்கேயே தான் நின்றுந்தார். நான் வெளில வருவேன் ஓப்பன் ஸ்பேஸில். வாலே போடாமல் ஆடிந்தார் கொஞ்ச நேரத்துக்கு அவர். சரி, இதுக்கு மேலே விட்டால் சரியாகாதுன்னு சொல்லிட்டு நான் வால் போட்டு ஆடிட்டு இருந்தேன். ரெஸ்ட் அடித்தேன். அதுக்கடுத்து ஐயோ இதுக்கு மேலே நிற்க முடியாது, லாங்கில் போனால் உட்பாக்கரை அடிக்கவே மாட்டேதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் அடித்தேன். ரெஸ்ட் அடிக்கி உட்பாக்கரை அடிச்சிடுவேன்னு பார்த்து தூக்குனேன். உள்ள வேலை காய்ஸ் காட்சியில். நான் ட்ரை பண்ணுறேன். பாருங்கள் புல்லட் எங்கெங்கேயோ போகுது. அப்படியே ஒரே இடத்துல சுட்டு. நானும் அவர் என்னை அடிச்சிட்டாரு. மெடிட் போடாமல் பட்டுன்னு வந்துட்டார் காய்ஸ். அங்கேயே நெஞ்சு எகிரி பார்த்துருந்தார். நான் என்ன பண்ணுறேன்ட்டு நான் எதுவுமே பண்ணல. நான் நெஞ்சு மெடிட் சுற்றிருந்தேன். அதுக்கடுத்து திரும்பி அவர் லாங்கில் போயிட்டார். எனக்கு வச்சார் காய்ஸ் ஒரே புல்லட்டில். மண்டை 2 வந்துச்சு காய்ஸ் எனக்கு. சரியும் 5க்கு 6 போயிட்டாரே, இதுக்கு மேலே அவரை விடக்கூடாதுன்ட்டு நானும் சரியான காண்டாயிட்டேன் காய்ஸ். இப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக ஆடுவேன் நான். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் காய்ஸ். ஃபுல் ஸ்பீடில் போயிட்டேன். கன்னு எல்லாமே அதே கன் தான் எடுப்பேன் நான். டபுள் பேரு டெசர்ட்டு உட்பேக்கர் தான். சரியான காண்டாயிடுச்சு காய்ஸ். 6 ரவுண்டு போயிட்டார். நம்ம 5 ரவுண்டில் தான் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு 2 ரவுண்ட் ஜெயிச்சார்னா அவர் வின் ஆகிடுவார். நம்ம 3 ரவுண்ட் ஜெயிக்கணும். விடவே கூடாது காய்ஸ் அவரை. இந்த ரவுண்டு அவர் லெஃப்ட் சைடில் வர மாட்டார், ஸ்ட்ரைட்டில் வருவார்னு நினச்சி நான் லெஃப்ட் ஸ்ட்ரைட்டில் பார்த்துன்னு இருப்பேன். அப்புறமே தான் பார்த்தா அவர் ரைட் சைடில் வராரு போல். நானும் ரைட் சைடில் வால் போட்டு ரஷ் அடிப்பேன். அதுக்கடுத்து அவரும் வால் போட்டு ரஷ் அடிச்சிருந்தார். இந்த இடத்துல நல்லா அடிக்கவே முடியல காய்ஸ். நானும் அடிக்கிறேன். மேலே புல்லட்டே ஏறல. அதுக்கு நான் அவர் ஓப்பன் ஸ்பேஸில் ஆடிந்தார். நான் கவர் எடுத்து தான் ஆடிந்தேன். அவர் நினச்சாரு என்னை ஈஸியாக அடிச்சிடலாம் ஓப்பன் ஸ்பேஸ்லேன்னு. ஆனால் நான் லாஸ்ட்டாக ஒரு அடிலான்னு பார்த்தேன். ஒன்று கூட இல்லை. புல்லட் ஏந்து சரியான ஓபி காய்ஸ். அச்ச அடி அப்படியே மண்டை 2ஆக பழந்துக்குச்சு. அவரே வாயை பழந்துட்டுருப்பார். சரியான அடி காய்ஸ் அவருக்கு. உட்பேக்கர்லேயே இத்தனைக்கும் அவர்கிட்ட 8 எவோ இருக்குது, உட்பேக்கர் எவ்வளவும் இருக்குது. ஆனால் அவர் அவ்வளோ சீக்கிரம் நம்மளை அடிக்க முடியல அவரால். நானும் இங்கே நின்று பார்ப்பேன். இந்த பக்கம் அவர் இங்கே தான் விடுவாங்களா இல்லை அந்த பக்கம் விடுவாங்களான்ட்டு. சரி, நான் அந்த பக்கமே ரஷ் அடிக்கலாம் லெஃப்ட் சைட்லன்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடை ரஷ் அடிப்பேன். வால் போட்டு ரஷ் அடிக்கணும். இதுக்கு மேலே எப்படா விடுவானுங்க. ஆஹா 1 செகண்ட் வந்துச்சு, விட்டானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சந்தோஷமாக போயிருந்தேன். எத்தனை ரஷ் அடிப்பேன் காய்ஸ் நான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் ரஷ்ஷு தான். வால் போட்டு ரஷ் அடிப்பேன். அவரும் அந்த பக்கம் தான் வராரு, லெஃப்ட் சைடில் ரைட் சைடில். லெஃப்ட்லேயே வந்து சரியான ஓபி காய்ஸ். தலையிலே ஒன்று வச்சேன். எகிர்னாரு, தலையை காட்டினேன் என்கிட்ட வால் போடாத. ஒரே புல்லட் காய்ஸ். மரணமான ஓபி காய்ஸ். நான் என் கூட கேம் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என் யூஐடி நான் அடுத்த வீடியோவில் மேலே தரேன், லிங்க்கில் தரேன். நீங்கள் பார்த்து என் யூஐடி ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுங்க. அது உங்கள் நான் ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடலன்னா ஓபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆறது பிடிச்சிருந்தா ஓபி ஃப்ரீ ஃபயர்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஏறுவேன் காய்ஸ். இந்த இடத்துல என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வாழம் அவ்வளோ சீக்கிரத்தில் போட முடியல என்னால். நானும் ரெஸ்ட் அடிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்துட்டார். டெசர்ட்டில் அடிக்கலான்னு பார்த்தா டெசர்ட்டில் ஒரு 1 டாப் கூட அடிக்க முடியல என்னால். கட்சி வரைக்கும் உட்பாக்கிறத அடின்னு அடிக்கிறேன். இந்த சந்தில் அடிக்கவே முடியல. சரி வாழை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழை அடிக்கிறதுக்குள்ளே அவர் இந்த பக்கம் வந்துட்டார். ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டாரு வேறு எனக்கு. நானும் மெடிட்டு போட்டேன். அவர் எகிரி பார்த்துருந்தார் என்ன. இந்த பக்கம் வந்துருந்தார் போல். நான் வால் போட்டேன். அதுக்கடுத்து திரும்பி வால் எடுத்துட்டேன். அதுக்குள்ளே ஒரு 52 டேமேஜ் கொடுத்துட்டாரு. நான் அடிக்கிற ஒரு புல்லட்டு கூட அவர் மேலே பட்டல காய்ஸ். நானும் மெடிட் சுற்றிட்டுருக்கேன். அதுக்குள்ளே திரும்பி அவர் ஃப்ரண்ட்டில் வந்துட்டார். அதுக்கடுத்து எனக்கு டேமேஜ் கொடுப்பாரு பாருங்கள்.
மேலே ஏறிடுவார் பாருங்களேன். இந்த கண்டெய்னர் மேலே ஏறுறாரு அவர். கண்டெய்னர் மேலே ஏறி எனக்கு டேமேஜ் கொடுத்தாரு. நான் அவர் உள்ளே போனார். நான் ரெஸ்ட் ஆச்சு வெளில வந்துட்டேன், பேக் அடிச்சிட்டேன். அவர் திரும்பி வெளில வந்தார், என்கிட்ட ரெஸ்ட் அடிக்க வந்தார். நான் அப்படியே வால் போட்டு தப்பிச்சிட்டேன். நானும் தள்ளினே போய் நின்றேன். அப்புறம் அவர் வரணும் உட்பாக்குறது ஆளான்னு பார்த்தா டெசர்ட் கையில் மாட்டிச்சு. டெசர்ட்டில் அடிக்கவே முடியல. அதுக்கு டெசர்ட் எடுத்து திரும்பி ஆடி பார்த்தேன். டேமேஜ் அவர் எனக்கு ஃபுல்லாக கொடுத்துறாரு. ரிப்பேர் கொடுத்து சுற்றத்துக்குள்ளே டபுள் பேர் எடுத்து அடிக்கலான்னு பார்த்தா அவர் வெளியிலே வர மாட்டுறாரு. நானும் வால் போட்டு ரெஸ்ட் அடிச்சிட்டேன், பேக் அடிச்சிட்டேன். பட்டுன்னு பார்த்தா பக்கத்தில் வந்துட்டார். அவர் வால் போட்டார் காய்ஸ். நானும் வெளில போவேன், அவர் என்ன அடிக்க மாட்டார். அதுக்கு அடுத்து பாருங்களேன், லாஸ்ட்டாக நான் டெசர்ட்டில் ஆட ட்ரை பண்ணேன். டெசர்ட்டில் ஒன்றுமே உள்ள காய்ஸ். நானும் டபுள் பேர் எடுத்துகிட்டு போவேன். சரி டபுள் பேர்லேயே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணுவார், இந்த பக்கம் எட்டி எட்டி பார்ப்பார் நான் வரேனா இல்லையான்ட்டு, இந்த பக்கம் இருக்கணுன்ட்டு. ஆனால் அவர் கடைசி இந்த பக்கம் வந்துடுவார். இந்த பக்கம் உள்ளே போயிட்டார் பாருங்க. நான் வால் போட்டு அடிச்சு விட்டேன். நான் இந்த பக்கம் வந்து பேக்கில் ரெஸ்ட் அடிப்பேன். அவர் என்னை பார்த்துட்டாருன்னா அவள் தான் பின்னாடி வந்துட்டார் போல காய்ஸ். எனக்கு பாதி டேமேஜ், என்கிட்ட ஹெச்பியும் இல்லை. நான் அடிக்கிறதுக்குள்ளே அவர் எனக்கு கில்லாகவே ஆச்சிட்டாரு. டேமேஜ் கொடுத்து கில்லாகவே ஆகிட்டேன் நான். இந்த வாட்டி 7 vs 7 வந்துட்டோம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. அதனால் நான் கொஞ்சம் ரிஸ்க்காகவே ஆடலான்னு இருந்தேன். ரிஸ்க்காகவே ஆட ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில காய்ஸ். உட்பாக்கரு டபுள் பேராக டெசர்ட் தான் எடுத்தேன். எனக்கு அதுவே போதும், நான் இதையே முடிச்சு விட்ருவேன்ற நம்பிக்கை தான். அவர் கலாய்ப்பாருன்னு நினச்சேன் நான் தோத்துட்டா. ஆனால் நான் கலாய்ச்சலாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் போடுறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இப்போ நான் தள்ளி தான் போவேன். பாதியில் நின்று அப்படியே உக்காந்துட்டு ஏஞ்சி ரெஸ்ட் அடிப்பேன். வால் போட்டு ரெஸ்ட் அடிப்பேன். அவர் ஃப்ரெண்டில் தான் வந்திருப்பார். நானும் ஃப்ரெண்ட்லேயே ஏறுவேன். புல்லட்டும் ஒரு இடத்துல சரியாக பட மாட்டேங்குது. அது ரெஸ்ட் அடிப்பேன். நான் பக்கத்தில் வந்துடுவார். நானும் அவர் என்ன ஆச்சுன்னு தெரில, அப்படியே நின்ட்டார். சரி புல்லட் அடிப்பேன், ஆனால் மேலே படவே படாது. அவர் மேலே படலான்னு பார்த்தா அது கூட படவே மாட்டேங்குது. புல்லட்டு ஆஃப்லைன் போயிட்டாருன்னு நினச்சேன். பட்டுன்னு வந்துட்டார். வந்து வாழை சுற்றி போட ஆரம்பிச்சிட்டார் காய்ஸ். எங்கட ஆளுக்கணுன்னு பார்த்தா சைடில் வந்துட்டார். சரி என் வால் இருந்தனால அதனால அதை அடிக்க முடியல என்னால். புல்லட்டு நாங்கில் போகல காய்ஸ். சரி அவர் ஷார்ட்டில் ஏறி வருவார்னு சொல்லிட்டு நானும் ரெஸ்ட் அடிச்சிங்களான்னு பார்த்தா வால் எல்லாத்தையும் எடுத்து விட்டேன். அவரும் ஷார்ட்டில் ஏறினார். நானும் ஷார்ட்டில் வந்து அச்சிர போகிறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேக் அடித்தேன். பட்டுன்னு பார்த்தா சரியான ஓபி ஆச்சு. மேட்சே போய் வாங்கியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே.